ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோதிகா சாரிக்கு என்னோடய ஸ்டைலில் நார்மல் நீடில் அண்ட் நார்மல் மிஷினில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சாரியில் இந்த ப்ளவுஸை கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். ஸ்லீவ் தனியாக, பாடி பார்ட்டு தனியாக. இப்போ ஸ்லீவுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவை இது மாதிரி லைனிங் கிளாத் வெளியே தெரியும்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இது மாதிரி கட் கொடுத்து ரெண்டாக மடித்து வச்சதுக்கப்புறமா 1.5 1.5 இன்ச்சுக்கு இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் டாட் வச்சுருக்கேன். இப்போ நீள் வாக்கில் 2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு திரும்பவும் 1.5 இன்ச்சுக்கு டாட் வச்சதுக்கப்புறமா இந்த 2 டாட்டை இணைக்கிற மாதிரி ஒவ்வொரு கோடாக இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது மறுபக்கம் கோடு வரைகிறதுக்காக நான் சாக் பீஸால் அதுக்கு மேலே கோடு வரைஞ்சிட்டு இது மாதிரி மடித்து எடுக்கும்போது அடுத்த சைடும் ட்ரேஸ் ஆகிடும். இப்போ நம்ம அதில் கோடு வரைஞ்சி எடுத்தால் போதும். இந்த கோடை நம்ம ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணணும். நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 கட்டையில் இது மாதிரி ஜரி எடுத்திருக்கேன். அப்புறமா இதை ஒரு பாபினில் சுற்றிட்டு நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பாபின் கேஸில் போட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிச்சஸில் எந்த ஒரு லூப்பும் இல்லை. இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். பொறுமையாக ஒவ்வொரு கோடுக்கு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கோடுக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ இது மாதிரி ஃபைனல் லுக் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் இப்போது ஒர்க் பண்ணுறதுக்காக B1000 க்ளூவை எடுத்திருக்கேன். கட் பீட்ஸை ஃபஸ்ட்டு ஒட்டலாம். சென்டர் பகுதிக்கு மட்டும்தான் கட் பீட்ஸ் ஒட்டுறேன். அதுக்கப்புறமா டேப்லெட் பீட்ஸை ஒட்டிட்டு நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். 11ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். கட் பீடுக்கு கிட்ட 2 3mm பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா சாரியில் கோல்டன் கலரில் இருக்கனால கோல்டன் கலர் பீட்ஸை யூஸ் பண்ணுறேன். தமிழ் எழுத்து அக்கு மாதிரி இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். மேல் பக்கத்துக்கு ஒரு 3mm பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இது பார்க்குறதுக்கு நம்ம காற்றுல போடுற இயரிங்ஸ் மாதிரியே இருக்கும். தென் பார்த்திங்கன்னா டேப்லெட் பீடுக்கு ஹோல் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி வீட் பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மேலே இது மாதிரி ஒரு பீடை கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது மாதிரி டேப்லெட் பீடுக்கு 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அட்ராக்ஷனாக சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஜோதிகா சாரிக்கு ஒர்க் பண்ணி வீடியோ போடுங்க. ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கழுத்துக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி டேப்லெட் பீடை ஒட்டி நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஓரத்துக்கும் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எண்டில் இதோட ஒர்க் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு ஸ்டிச்சிங் ப்ளஸ் ஒர்க் காஸ்ட் பார்த்திங்கன்னா 200 ரூபாய் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.